ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் நல்லா திக்காக லாங்காக க்ரோத் ஆகிறதுக்கு 2 ரெமெடிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலர்லாம் நான் எந்த ஹேர் பேக் போட்டாலுமே ஹேர் க்ரோத்தே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலும் சரி, அதை ரெகுலராக ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி சொல்ல போகிற 2 ரெமடியில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வாரத்துக்கு 2 நாள் முடிக்காக கொஞ்சம் டைம் கடன் வாங்கி ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடியோட க்ரோத் சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஹேர் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கருவேப்பிலையை டெய்லியும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே ஹேருக்கும் நல்லது, நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா பிளாக்காக திக்காக லாங்காக க்ரோத் ஆகும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃபையும் க்யூர் பண்ணும். செகண்ட், நம்ம என்ன இன்க்ரீடியண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் அண்ட் ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது. நெல்லிக்காவில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லது. நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தன் பண்ணும், ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும். கருவேப்பிலையும் சரி நெல்லிக்காயும் சரி நம்மளுக்கு சீக்கிரமாக கிரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். கிரே ஹேர் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடும். நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிற 3வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் தான். ஃப்ரெஷ்ஷான சாதமும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பழைய சாதமும் எடுத்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது முடி நல்லா அடர்த்தியாக லாங்காக க்ரோத் ஆகும். ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ட்ரைனஸையும் சரி பண்ணும். இதுக்கு நீங்கள் எந்த அரிசியில் செஞ்ச சாதத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஹேர் அடர்த்தியான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பழைய சாதம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வாட்டரை கீழே ஊற்றிடாதீங்க, அதையும் ஹேருக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப் அளவுக்கு சாதம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நெல்லிக்காய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு லேசான துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணாமல் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்லாம் கண்டிப்பாக நம்ம ஹேர்லேயே தங்கிக்கும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நம்ம ஃபில்டர் பண்ணியே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹேர் பேக் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெல்லிக்காய் பவுடராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹேர் பேக்கை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரை சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. நம்ம சிக்கு இருக்கும்போது ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாவது உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து நுனிமுடி வரைக்கும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் ஹேர்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஒரு சீயக்காய் போட்டு உங்கள் ஹேரை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் க்ரோத் ஆகும். முடி நல்லா அடர்த்தியாகிறத நீங்களே லைவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஹேர் பேக் தான். நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த லிக்யூட் ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் நல்லா லாங்காக வளரும். கிரே ஹேர் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ஸ்டாப் பண்ணும். வாங்க இந்த வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற வெங்காயத்தோலை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருமே தூக்கி தான் போடுவோம். ஆனால் இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். மண் தூசி ஏதாச்சும் உட்காந்துருக்கும்.
தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தோலை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் வெங்காயத்தில் தான் சத்து இருக்குது, வெங்காயத்தோலில் ஒன்றுமே இல்லை நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், சல்ஃபர், விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி வந்து உடஞ்சி விழுகிறதையும் ரெடியூஸ் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப் pH லெவலை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், அயன்லாம் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஸ்கேல்பில் பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் வந்து ஃபங்கஸ்னால் வர ஹேர் டேண்ட்ரஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸஸ் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் பிரேக்கேஜையும் ரெடியூஸ் பண்ணும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃபை வந்து நல்லா க்யூர் பண்ணும். நம்மளோட ஹேர் லாஸை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். சன்லேருந்து வர யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். டீ தூள் வந்து நம்ம கிரே ஹேரை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி ஸ்கேல்பில் இருக்கிற டெட் செல்ஸையும் நல்லா ரிமூவ் பண்ணிடும். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அது வந்து கொஞ்சம் பாதி அளவுக்காக மாறணும். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க 3 பொருளுமே நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பொருட்களில். ஓகே, கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றிருந்த தண்ணியோட அளவும் குறைஞ்சிருச்சு. நம்ம இதில் போட்டிருக்க வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் நல்லா குக்காக இருக்கணும். இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு வெந்தயத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டரை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கையிலேயே எடுத்து கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் வந்து ஆயில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரை ஹேர்லேயே நீங்கள் இந்த வாட்டரை வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து நுனி முடி வரைக்கும் இந்த வாட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் உங்கள் ஸ்கேல்ஃபை வந்து மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளெயினான வாட்டரில் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பூ, ஷியக்காலாம் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. இந்த வாட்டரை 7 days வரைக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 3 பொருளுமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் தான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.